நான் இப்போ வந்து நெல்லிக்காயோடைய அந்த சத்துக்கள் வந்து முழுமையா நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு 3 டிஷ் சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னா, நெல்லிக்காவுல வச்சு நீர்மோர் அப்படின்னு ஒண்ணு பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் வந்து சாதம், நெல்லிக்காயோட ரசம் அந்த மாரி 3 இது பண்ணலாம். நீங்க வந்து ஜாமாவோ அல்லது நெல்லிக்காய் ஊறுகாய், அப்புறம் வந்து அந்த நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு இல்லையா? அந்த மாரி நீங்க அந்த நெல்லிக்காய வந்து குக் பண்ணி பண்ணும்போது, அதோட நியூட்ரியன்ட் வேல்யூ வந்து எல்லாம் நமக்கு முழுமையா கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி வந்து அத ஜூஸா அடிச்சு அத குக் பண்ணாம நம்ம சாப்பிட்டோம்னா, நமக்கு வந்து நிறைய நியூட்ரியன்ட் வேல்யூ வந்து அப்படியே வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா நெல்லிக்காய்ல வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால, அது குக் பண்ணாலே அதனுடைய அந்த சத்துக்கள் எல்லாம் ஆவியாகி போயிடும். ஸோ அதனால அது வந்து நம்ம குக் பண்ணாம ஈஸியான மெத்தட்ல எப்படி வந்து அதோட சத்துக்கள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணலான்றதை இப்போ ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நீர்மோருக்கு நம்ம என்னலாம் செய்வோம்? இஞ்சி, ஜீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு என்ன பண்ணணும், அத அரைச்சுக்கலாம். அரைச்சு நிறைய தண்ணி கலந்து எடுத்துக்கணும். இப்போ நான் அரைச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்த அந்த இருக்கு இல்லையா, அந்த இத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வடிகட்டி இந்த தயிர் வந்து அடிச்சு வச்சிருக்கேன். இதோட என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்து நிறைய தண்ணி ஊத்தி நம்ம வச்சுட்டோம்னா நீர்மோர் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இத நம்ம வந்து பொழுதோட என்ன பண்ணலாம், அத வந்து குடிச்சுக்கலாம். தண்ணி பதிலா இத வந்து குடிச்சுக்கலாம். இது வந்து குழந்தைங்க வந்து என்ன செய்வாங்க, மோர் தயிர்லாம் சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்கனால வந்து மோர் தயிர் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த நெல்லிக்காய் ஜூஸா குடுத்தோம்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, அடிச்சு தண்ணி கலந்து நிறைய வச்சுட்டீங்கன்னா, இது உங்களுக்கு நல்லா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல சத்துக்கள் அப்படியே நமக்கு அந்த ஜூஸோட சத்து எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்கும். இத நீங்க குக் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு நிறைய சத்துக்கள் வந்து லாஸ் ஆகும். அதுல நியூட்ரியன்ட் வேல்யூ வந்து கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய தண்ணி சேர்த்து நல்லா உப்பு நிறைய சேர்த்து நீங்க என்ன பண்ணலாம்னா, நீர்மோர் மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இதில் அவ்வளோதான். நீர்மோர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து நிறைய உப்பு சேர்த்து தண்ணிக்கு இது இதுக்கு அளவான உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது நீர்மோருக்கு எவ்வளோ உப்பு சேர்ப்பீங்களோ அந்த மாதிரி சேர்த்து இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெல்லிக்காய் வந்து ஜூஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சு திக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி என்ன பண்ணுங்கன்னா, திக்காக அடிச்சு வச்சுக்கோங்க. மீதத்தை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சு வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த மாதிரி ரசம் வைப்பீங்க இல்லையா, ரசம் வச்சு இறக்கணும். அதாவது அதையும் வந்து அடுப்பில் வச்சு ஊற்றக்கூடாது. இறக்கி நல்லா வெதுவெதுப்பான சூட்டில் என்ன பண்ணணும், அந்த ரசம் இருக்கும்போது இதை வந்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். ரசம் வந்து நமக்கு நல்லா, இது வந்து புளிப்பு அதிகம் வந்து சேர்க்கக்கூடாது. ஏன்னா இதில் நெல்லிக்காய் வந்து ஊற்றினோம்னா இதில் வந்து புளிப்பு சுவை வந்து கிடைக்கும். ஸோ அதனால இந்த வந்து ரசம் வந்து நெல்லிக்காய் வந்து நமக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதோடைய அந்த லெமன் சாதம் கிளறுவோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் கிளறலாம். இது என்ன பண்ணணும், ரொம்ப தனியாக கலந்தா அந்த லெமன் சாதம் வந்து தனியாக கலக்கும்போது அது வந்து என்ன செய்யணும், கிளறும்போது நல்லா இருக்காது. ஸோ அதனால திக் ஜூஸாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி துருவி என்ன பண்ணணும், கொஞ்சம் அது மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம லெமன் சாதம் கிளற மாதிரியே கிளறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெல்லிக்காய் சாதம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லெமன் சாதத்துக்கு மாதிரி தாளிப்பு கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் நெல்லிக்காயோட இந்த ஜூஸை உடனே இதில் வந்து ஆட் பண்ணவே கூடாது. இது வந்து ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆவியாகி போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, ரைஸ் எல்லாம் கலந்துட்டு லாஸ்ட்டாக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் ஊற்றி அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விடணும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணினா அதோட சத்துக்கள் எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்த பிறகு ரைஸை இந்த மாதிரி நெல்லிக்காய் துருவி சேர்த்தாலும் சரி. ஆக்சுவலாக இதை இறக்கிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சமாக வந்து ஜூஸ் சேர்த்துங்க. ஏன்னா சேர்த்திங்கன்னா அது அப்படியே என்ன செய்யும் அப்படின்னா, அதை அப்சர்வ் பண்ணிடும். அந்த ரைஸ் வந்து அப்சர்வ் பண்ணி இதே நீங்கள் தாளிப்பு கொடுத்தோன்னா ஊற்றுனீங்கன்னா அது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா, ஆவியாகி போயிடும். அந்த சத்துக்கள் அதுவும் நமக்கு கிடைக்காது. விட்டமின் சி வந்து குக் பண்ணவே கூடாது. அதாவது விட்டமின் சி உள்ள ஃப்ரூட்ஸ் எதுவுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, குக் பண்ணவே கூடாது. குக் பண்ணாமல் தான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிடணும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ.